கார்த்திக் தகவல் பரிமாற்றக் கழகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பக்கத்தில் இருக்க பெல்லையும் அழுத்திக் கொள்ளவும். கற்கும் ஆர்வமிக்க நேயரே, உங்களுக்கான இந்த ஆழமான தகவல் தேடலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. ஆமாம், இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான தகவல் பயணத்தை நாம மேற்கொள்ள போறோம். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற சோர்சஸ், அதாவது கட்டுரைகள், செய்திகள், ஆய்வுகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமானது. நிச்சயமா. இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயங்கள் எல்லாமே உலகத்தோட ஒரு மூலையில நடக்கிறதா இருந்தாலும் அது எப்படி நம்ம ஊர் வரைக்கும், ஏன் உங்க வீட்டு சமையலறை வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பேச போறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம பேச பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்குல உளவுத்துறைக்கும் இராணுவத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த உச்சக்கட்ட தொழில்நுட்ப போர், அப்புறம் அந்த போர்னால நடுக்கடல்ல சிக்கி தவிக்கும் நம்ம இந்திய கப்பல்களோட நிலை. அது மட்டும் இல்லாம பீகார் மற்றும் தமிழக அரசியல்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற வியத்தக திருப்பங்கள், நாங்குநேரியில நடந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் குற்றச்சம்பவம், இப்படி பல கோணங்கள்ல தகவல்கள் அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இப்போ உலகமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா அது மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற மோதல் தான். ஆமா, ஏன்னா அந்த 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பனிப்போர் இருந்துட்டே இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா இப்ப அது ஒரு உச்சத்தை எட்டியிருக்கு. சமீபத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின ஒரு கூட்டு தாக்குதல்ல ஈரானோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமனயி மற்றும் 49 முக்கிய மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. நான் படிச்ச சோர்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது பழைய காலத்துல நடக்கிற மாதிரி சாதாரண ராணுவ தாக்குதல் கிடையாது. இது ஒரு பக்கா டெக்னாலஜி வார். ஓ, டெக்னாலஜி வார். ஆமா. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இந்த தாக்குதல் நடந்த விதம்தான். நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் குண்டுகளை வீசும் பழைய பாணி போர் அல்ல. அப்புறம் எப்படி நடந்துச்சு? தரவுகள், அல்காரிதம்கள், அப்புறம் ரொம்ப துல்லியமான கணித கணக்கீடுகளால நடத்தப்பட்ட ஒரு 60 வினாடி ஆபரேஷன். வெறும் 60 செகண்ட் தானா? ஆமா, வெறும் 60 செகண்ட்ஸ். அமெரிக்காவோட CIA மற்றும் இஸ்ரேலோட மொசாட், குறிப்பா இஸ்ரேலோட அதிநவீன சிக்னல் உளவுத்துறை பிரிவான யூனிட் 8200 பல வருஷமா இதுக்காக ஒரு பெரிய வலைய விரிச்சிருக்காங்க. வலைய விரிச்சிருக்காங்கன்னா எப்படி? அந்த யூனிட் 8200 பத்தி நம்ம நோட்ஸ்ல ரொம்ப ஆழமா சொல்லிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. அவங்க தெஹ்ரான் நகரத்துல இருக்கிற அத்தனை டிராஃபிக் கேமராக்களையும் பல வருஷமாவே ஹேக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. டிராஃபிக் கேமராவையே ஹேக் பண்ணாங்க. அதுதான் நிஜம். அந்த டிராஃபிக் கேமராக்கள் மூலமா தெஹ்ரான் நகரத்தோட ஒவ்வொரு அசைவையும் தெல் அவீவ் நகரத்துல உட்கார்ந்துகிட்டு அவங்க கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஓஹோ. அதாவது தெஹ்ரான் நகரத்தை அவங்களோட சொந்த ஊரான ஜெருசலேமா போலவே ரொம்ப துல்லியமா அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நிமிஷம், வெறும் டிராஃபிக் கேமராவை வச்சுக்கிட்டு எப்படி இவ்ளோ பெரிய தலைவர்களை குறிவைக்க முடியும்? அது தெருவுல போற வண்டிகளை தானே காட்டும். அங்கதான் அல்காரிதம்கள் அவங்களோட வேலையை காட்டுது. உளவுத்துறையில பேட்டர்ன் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்வாங்க. அதாவது வாழ்க்கை முறை. பேட்டர்ன் ஆஃப் லைஃப்? ஆமா. நீங்க காலையில எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவீங்க, எந்த காஃபி ஷாப்புக்கு போவீங்க, எந்த பாதையில பயணிப்பீங்கன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? இதையே அந்த தலைவர்களுக்கும் அவங்களோட பாதுகாப்பு பணியாளர்களுக்கும் கணிச்சிருக்காங்க. ஆம், புரியுது. அவங்களோட முகவரிகள், வேலை செய்யும் நேரம், செல்லும் பாதைகள் என அனைத்தையும் கணித ரீதியாக பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க. ஓஹோ. இதத்தான் சோஷியல் நெட்வொர்க் அனாலிசிஸ், அதாவது சமூக வலைப்பின்னல் பகுப்பாய்வுன்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. பில்லியன் கணக்கான டேட்டாவை ஒரு சாஃப்ட்வேர்ல போட்டு அலசி இந்த தலைவர்கள் எந்த நேரத்துல எந்த இடத்துல ஒன்னா கூடுவாங்கன்றத ஒரு மிஷின் துல்லியமா கண்டுபிடிச்சிருக்கு. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, பொதுவா இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடக்கும்போது ஈரானிய தலைவர்கள் பாதாள அறைகள்ல, அதாவது பங்கர்ஸ்ல பதுங்கிறது வழக்கம். ஆமா, பொதுவா அப்படிதானே பண்ணுவாங்க. ஆனா கேமனேயே அப்படி பதுங்கல. தன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் மரணத்தை எதிர்கொள்ள தயாராகவே இருந்தார்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்தேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த மோதல் வெறும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கிறதுன்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது வல்ல. நிச்சயமா இல்ல. இதோட தாக்கம் வளைகுடா நாடுகள் முழுவதுமே எதிரொலிக்குது. பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரி நாடுகளோட தெளிவான நீலவானத்துல கூட இப்போ ஏவுகணைகளோட புகைத்தடங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, ஈரான் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த நாடுகள்ல இருக்கிற சிவில் கட்டமைப்புகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க.
சிவில் கட்டமைப்புகள்னா? சொகுசு ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், நவீன விமான நிலையங்கள்னு குறிவைக்கிறாங்க. நாங்க அண்டை நாடுகளை தாக்கவில்லை, அங்குள்ள அமெரிக்க தளங்களைத்தான் தாக்குகிறோம் அப்படின்னு ஈரான் சொன்னாலும் அடிபடுறது என்னவோ சாதாரண மக்கள் தான். கரெக்ட். சரி, இதெல்லாம் மத்திய கிழக்குல நடக்குது. இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நேராகிய நீங்க யோசிக்கலாம். அங்கதான் ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவெடுக்குது இல்லையா? கண்டிப்பா. நேயராகிய உங்களுக்கு இது எப்படி நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நாம பார்க்கணும். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஹார்முஸ் ஜலசந்திங்கிறது உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில ரொம்ப முக்கியமான ஒரு கடல்வழி பாதை. உலகத்தோட 20% எண்ணெய் இது வழியாதான் போகுது. 20%? அது பெரிய நம்பர். ஆமா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம இறக்குமதி செய்யற எண்ணெயில 40%, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவுல 50% இந்த பாதையில தான் வருது. இப்போ ஈரான் இந்த பாதையை மூடிட்டாங்க. இதனாலதான் நம்ம இந்திய கப்பல்கள் அங்க மாட்டிக்கிட்டதா செய்திகள் வருது. நாம் படிச்ச சோர்ஸ்ல சுமார் 37 இந்திய கப்பல்கள் 1109 மாலுமிகளோடு அந்த ஆபத்தான பகுதியில சிக்கித் தவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான். அதோட மதிப்பு மட்டுமே சுமார் 10,000 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஏவுகணை நம்ம இந்திய கப்பல் ஒன்ன மயிரிழையில தவற விட்டுருச்சுன்னு கப்பல் உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிச்சிருக்காங்க. இது ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்கு. இதுல இருக்கிற எக்கனாமிக்ஸ் என்னன்னா, கப்பல்கள் அங்க மாட்டிக்கிட்டாலோ அல்லது வேற நீண்ட பாதையில பயணிக்க வேண்டியிருந்தாலோ சரக்கு மற்றும் காப்பீட்டு செலவுகள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்சூரன்ஸ் காஸ்ட் அதிகமாயிடும். ஆமா. அது எங்க வந்து முடியும்? இந்தியாவுல நாம போடுற பெட்ரோல், டீசல் விலையிலையும் அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி உயர்விலையும் தான் வந்து முடியும். உங்க பாக்கெட்டு இது நேரடியாக பதம் பார்க்கும். உலக நாடுகளோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு? குறிப்பா ரஷ்யா, சீனா, அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னு சோர்சஸ்ல இருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ராஜதந்திரம் நடக்குது. ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு பொருளாதார ரீதியாவும் ஆதரவு தர்றாங்க. ஆனா தங்களை நேரடியாக ஒரு ராணுவ மோதலுக்குள்ள இழுத்துக்க அவங்க கொஞ்சம் கூட தயாரா இல்ல. ஓ, அதாவது பண உதவி செய்வாங்க, ஆனா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஆனா உங்களுக்காக எங்க ஆட்களை போர்க்களத்துக்கு அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடு. புரிஞ்சுது. அப்போ அமெரிக்கா? மறுபுறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காருன்னு சோர்சஸ் கூறுது. ஈரானோட ராணுவ கட்டமைப்பு, கடற்படை, விமானப்படை எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. இனிமேல் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வர நினைச்சாலும் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நிலைமை ரொம்ப தீவிரமா இருக்கு. தேவைப்பட்டா ஈரானுக்குள்ள தரைப்படையை இறக்குற வாய்ப்பையும் அவர் நிராகரிக்கலன்னு செய்திகள் வந்திருக்கு. ஆக மொத்தம் உலக அரசியல் இப்போதைக்கு ஒரு பெரிய கொந்தளிப்புல தான் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் சிக்கல் தான். உண்மைதான். சரி, டெக்னாலஜி மூலியமா உலக அரசியல் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். இப்போ அப்படியே நம்ம ஊர் அரசியலுக்கு வருவோம். இங்கேயும் டெக்னாலஜியும் தலைமுறைகளும் அரசியலை எப்படி மாத்துதுங்கிறத பீகார் அரசியலை பார்க்க முடியுது. ஆமா, பீகார் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. பீகாரோட முதல்வரா 10வது முறையா பதவியேற்றுள்ள நிதிஷ்குமார் தன்னோட வாழ்நாள் முழுக்க வாரிசு அரசியலை மிக கடுமையா விமர்சிச்சு வந்தவர். இது நேயர்கள் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமா, வாரிசு அரசியலுக்கு எதிரானவர். ஆனா இப்போ அவரோட ஒரே மகனான பொறியியல் பட்டதாரி நிஷாந்த் குமார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில அதிகாரப்பூர்வமா இணைய போறதா செய்திகள் வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இது வெறும் ஒரு தலைவரோட முரண்பாடு மட்டும் இல்ல, பீகார் அரசியலோட கலை யதார்த்தம் இதுதான்னு சொல்லணும். கலையோட அர்த்தம்னா 75 வயசான நிதிஷ்குமாருக்கு இப்போ தன் கட்சிக்கு ஒரு இளைய முகம் தேவைப்படுது. லாலு பிரசாத் யாதவோட மகன் தேஜஸ்வி யாதவ், ஷிராக் பஸ்வான், பிரசாந்த் கிஷோர்னு பீகார் அரசியல்ல இப்போ இளைஞர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா, முந்தைய தேர்தல்கள்ல இந்த இளைஞர்களோட தாக்கம் மிகப்பெரிய அளவுல இருந்தது நாம பார்த்தோம். கரெக்ட். அப்போ தன்னோட கொள்கைகளை தாண்டி கட்சியோட எதிர்காலத்துக்காகவும் தற்போதைய இளைஞர்களின் வாக்குகளை கவரவும் நிதிஷ்குமார் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. காலத்தின் கட்டாயம் அவர் அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சிருக்கு. இப்போ இருக்கிற தலைமுறை வாக்காளர்களோட எண்ண ஓட்டம் வேற மாதிரி இருக்கு. அவங்கள சென்றடைய பழைய ஃபார்முலா வேலைக்கு ஆகாது. அந்த புதிய ஃபார்முலாவுக்கு, அதாவது மக்களை நேரடியாக சென்றடைகிற டெக்னிக்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம பிரதமர் மோடி. ஆமா, ரொம்பவே பெரிய உதாரணம் அவர். உலக அளவிலேயே ஒரு புதிய டிஜிட்டல் மைல்கல்ல அவர் எட்டியிருக்காருன்னு நேற்று சோர்சஸ்ல படிச்சேன். யூடியூப்ல 3 கோடி, அதாவது 30 மில்லியன் பின்தொடர்பவர்களை பெற்று உலகிலேயே அதிக யூடியூப் சந்தாதாரர்களை கொண்ட அரசியல் தலைவர் என்ற பெருமையும் பெற்றிருக்கார். 30 மில்லியனா? ஆமா, இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம்னா 2வது இடத்துல இருக்கிற பிரேசில் முன்னாள் அதிபர் போல்ஸ்னாரோக்கு 66 லட்சம் பேர் தான் இருக்காங்க.
3வது இடத்துல இருக்கிற ட்ரம்ப்புக்கு 40 லட்சம் பேர் தான் இருக்காங்க. இது சாதாரணமான புள்ளி விவரம் இல்ல. அரசியல் அப்படிங்கிறது இப்ப எப்படி டெக்னாலஜியோட கைகோர்த்திருக்குன்னு பாருங்க. உண்மைதான். முன்பு தலைவர்கள் தங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க பாரம்பரிய ஊடகங்களான டிவி, பேப்பரை தான் நம்பி இருக்கணும். ஆனா இன்னைக்கு யூடியூப் அல்காரிதம் மூலமா தலைவர்கள் நேரடியா இளைஞர்களிடமும் பொதுமக்களிடம் பேசுறாங்க. நேரடியா கம்யூனிகேட் பண்றாங்க. எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாம நேரடியா உங்க மொபைல் போனுக்கு அங்க மெசேஜ் வந்துருது. இது உலக அளவிலையும் தேசிய அளவிலையும் நடக்கிற மாற்றங்கள். சரி, அப்படியே கொஞ்சம் தெற்கே வந்து நம்ம தமிழக அரசியல் களத்தை பார்ப்போம். அங்கேயும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்ல. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நடக்கிற தொகுதி பங்கீடு ஒரு சுவாரஸ்யமான கட்டத்துல இருக்குன்னு நம்ம சோர்சஸ் சொல்லுது. ஆமா, 2 பெரிய கட்சிகளுக்கு இடையில நடக்கிற ஒரு பனிப்போருன்னு கூட சொல்லலாம். திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 30 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 ராஜ்யசபா சீட்கள் அப்படிங்கிற முடிவை ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்களாம். 30+2. ஆமா. ஆனா காங்கிரஸ் தரப்புல 36+2 வேணும்னு ரொம்ப தீவிரமா பேரம் பேசிட்டு வராங்க. ப. சிதம்பரம் மற்றும் மு.க. ஸ்டாலின் இடையேயான சந்திப்புக்கு பிறகும் இதுல ஒரு தெளிவான முடிவு இன்னும் எட்டப்படல. இதே நேரத்துல இன்னொரு கூட்டணி கணக்கும் மாறி இருக்கு. 2005 தொடங்கப்பட்ட தேமுதிக இத்தனை வருஷத்துல முதல் முறையா திமுகவோட அதிகாரப்பூர்வமாக ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு. ஓ ஆமா, அது ஒரு பெரிய நகர்வு தான். அது மட்டும் இல்லாம அக்கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் வேட்பாளராக நிறுத்தப்பட உள்ளதாகவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்த அரசியல் சதுரங்கத்துல விமர்சனங்களுக்கும் எந்த பஞ்சமும் இல்ல. பொதுவா தேர்தல் நேரத்துல தலைவர்கள் பேசுற பேச்சுகள் ரொம்பவே காரசாரமா இருக்கும் இல்லையா? அது சகஜம்தானே அரசியல்ல. அந்த வகையில அமைச்சர் ரகுபதி சில காட்டமான விமர்சனங்களை முன்வச்சிருக்கார். நம்ம சோர்சஸ்ல வந்தபடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே காங்கிரஸ் சட்டமன்றத்துக்கு வர முடியும் என்பது அவர்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ. அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியை இடியாப்பச் சிக்கல் அப்படின்னும் நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்தை ஆளில்லாத வீடு அப்படின்னு அவர் விமர்சிச்சிருக்கார். இந்த மாதிரியான விமர்சனங்களை நாம எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் பிரஷர். அதாவது ஒரு மனரீதியான அழுத்தத்தை கொடுக்கறது. ஆமா, தேர்தல் நெருங்கும்போது தொகுதி பங்கீட்ல தங்களோட கை ஓங்கி இருக்கணும், எதிர்த்தரப்ப கொஞ்சம் இறங்கி வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் வியூகம்தான் இது. கரெக்ட். தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் கூட்டணி கட்சிகளுக்கு தங்களோட பலத்தை உணர்த்தவும் ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரியான வார்த்தை போர்களை பயன்படுத்துறது இயல்புதான். நாம இதை அப்படியே எடுத்துக்காம இதுக்கு பின்னாடி இருக்கிற வியூகத்தை புரிஞ்சுக்கணும். ரொம்ப சரியான விளக்கம். அரசியல் கூட்டணிகள் வியூகங்கள்னு ஒரு பக்கம் அதிகாரத்துக்கான போர் நடந்துட்டு இருந்தாலும், மறுபக்கம் ஒரு சாதாரண மனிதனுக்கு சட்டம் ஒழுங்கு மேல இருக்கிற நம்பிக்கையே ஆட்டம் காண்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான விஷயமும் நடந்திருக்கு. ஆமா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்துல நடந்த இரட்டை கொலை சம்பவம் தான் அது. ஆமாம், இது ரொம்பவே வலிமிகுந்த ஒரு செய்தி. நேயராகிய நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற சிஸ்டம் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையே இது எப்படி உடைக்குதுன்னு. ரொம்ப கொடூரமான சம்பவம் அது. ஒரு டீ கடையில சாதாரணமா நின்னுட்டு இருந்த பொதுமக்கள் மேல 9 பேர் கொண்ட கும்பல் திடீர்னு பெட்ரோல் குண்டுகளை வீசுறாங்க. குண்டு வெடிச்சு செதறினதும் உயிரை காப்பாத்திக்க ஓடினவங்கள விரட்டி சென்று அரிவாளை வெட்டிருக்காங்க. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. இதுல எந்த பாவமும் அறியாத ஜான் மார்க் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளியும் திழுநாத் கட்டா அப்படிங்கிற ஒரு ஒடிசா மாநில தொழிலாளியும் ரொம்ப பரிதாபமா கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல மொத்தம் 7 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சட்டம் ஒழுங்கு மேல சாமானியர்களுக்கு இருக்கிற பயம் இது. என்ன கேள்வி? கைது செய்யப்பட்ட 7 பேரில் சுபாஷ் மற்றும் கல்யாணி அப்படிங்கிற இருவரை பற்றிய பின்னணியை நாம உற்று நோக்க வேண்டியிருக்கு. இவங்க யார் தெரியுமா? யாரு? 2023 இதே நாங்குநேரியில சின்னதுரை அப்படிங்கிற பள்ளி மாணவன் மேல கொடூரமான முறையில சாதிய வன்கொடுமை தாக்குதல் நடத்தின வழக்குல தொடர்புடையவங்க. அட பாவமே, அவங்களா? ஆமா, அந்த வழக்குல கைதாகி பெயில்ல வெளியே வந்தவங்க தான் இப்போ மறுபடியும் இப்படி ஒரு இரட்டை கொலைய செஞ்சிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு கொடூரமான குற்றத்துல ஈடுபட்டவங்க எப்படி இவ்வளவு எளிதா பெயில்ல வெளியே வந்து மறுபடியும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலா மாறுறாங்க? எக்ஸாக்ட்லி. ஒரு பெயில் சிஸ்டம் எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம நீதித்துறையோட கட்டமைப்பு, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பே தருதா அல்லது பயத்தை தருதான்னு நாம சிந்தித்து பார்க்கணும். உண்மைதான்.
குற்றவாளிகள் சுதந்திரமா நடமாடும்போது இது சமூகத்துல ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்குது. நேயராகிய நீங்க ரோட்ல நடக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்கிற பயத்தை இது விதைக்குது. கண்டிப்பா. இது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயம். சரி, இப்படி ஒரு இருண்ட செய்திக்கு பிறகு ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் நாம பகிர்ந்துக்கணும். நல்ல விஷயம்னா தாராளமா சொல்லுங்க. தமிழகத்துல பல வருஷமா போராடிட்டு இருந்த 11,773 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன நற்செய்தி வந்திருக்கு. ஓ, அவங்களோட ஊதிய உயர்வு பத்தியா? ஆமா, அவங்களோட மாதாந்திர ஊதியத்தை 12,500 15,000 உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது நல்ல செய்திதான். அது மட்டும் இல்லாம மே மாதத்துக்கு ஒரு சிறப்பு நிதியாக 10,000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சிறிய நிம்மதியை தரும்னு நம்பலாம். நிச்சயம் ஒரு பாசிட்டிவான நகர்வு தான் இது. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நாங்குநேரி சம்பவத்துல சட்டம் ஒழுங்கு மேல இருக்கிற பயத்தை பார்த்தோம். உள்ளூர்ல நமக்கு போதுமான பாதுகாப்போ வாழ்க்கையோ இல்லைன்னு நினைக்கும்போது தான் மனிதர்கள் தங்களோட சொந்த மண்ணை விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி ஆபத்தான எல்லைகளை கடக்க துணிறாங்க. ரொம்ப அருமையான கனெக்ஷன். பூமியில வரையப்பட்ட எல்லைக்கோடுகள் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட எல்லையை மட்டும் குறிக்கல, அது நம்பிக்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான மெல்லிய கோடுகள். அதை எப்படி சொல்றீங்க? மனிதர்கள் உயிர் பிழைக்க எந்த அளவுக்கு போராடுறாங்கன்னு உலகத்தோட மிக ஆபத்தான 4 எல்லைகளை பார்த்தா நமக்கு தெரியும். அந்த 4 எல்லைகள் என்னென்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? முதல் எல்லை அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ எல்லை. இது ரொம்பவே கொடூரமானது. கடுமையான பாலைவனம், தண்ணி கிடைக்காத நிலை, அதைவிட மோசமான குற்றக்குழுக்களோட அச்சுறுத்தல். அந்த கார்டில்ஸ்னு சொல்லுவாங்களே அவங்களா? ஆமா, அதே கார்டில்ஸ் தான். இது அத்தனையும் தாண்டி தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயற்சிக்கிறாங்க. இரண்டாவதா ஐரோப்பாவுக்கான மத்திய தரைக்கடல் கடல் வழி. ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து நெரிசலான சின்ன படகுகள்ல ஏறி பயணம் செய்வாங்க. கடல்ல சின்ன படகுல போறதே ரொம்ப ஆபத்தாச்சே. ஒரு சின்ன அலை வந்தா கூட படகு கவிழ்ந்துடும். அப்படி கடல்லையே மூழ்கி இறந்தவங்க பல ஆயிரம் பேரு. கேட்கவே ரொம்ப பதற வைக்குது. மூணாவது இல்லை இது. மூணாவது டாரியன் கேப். இது பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையில இருக்கிற ஒரு அடர்ந்த காடு. எந்த ரோடும் கிடையாது. சதுப்பு நிலங்கள், விஷப்பாம்புகள், ஆபத்தான மிருகங்கள் நிறைந்த ஒரு மரணப்பாதை இது. இத தாண்டி போறது நரகத்தை கடக்கிற மாதிரி. நாலாவது எல்லை. நாலாவது நம்ம இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லை. அதிக ராணுவ கண்காணிப்பு, மின்வேலிகள் நிறைந்த இந்த எல்லைய சட்டவிரோதமா தாண்டுவது அப்படிங்கிறது நேரடியா மரணத்தை அழைக்கிறதுக்கு சமம். அதாவது மனிதர்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை தேடிச் செல்ற இந்த பயணம் எவ்வளவு வலியும் வேதனையும் நிறைந்ததுன்னு இது நமக்கு உணர்த்துது. ஆமா, இந்த மனிதர்களோட நகர்வுகள் நமக்கு உணர்த்துவது ஒன்னே ஒண்ணுதான். மனித உயிர் பிழைத்தலுக்கான போராட்டம் எக்காலத்திலையும் முடிவுக்கு வர போறதே இல்ல. ரொம்பவே ஆழமான ஒரு பதிவு. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை பேசிட்டோம். உலக அரசியல், டெக்னாலஜி வார், உள்ளூர் அரசியல், சட்ட ஒழுங்கு, மனிதர்களோட வழிகள்னு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஆமாம் நேயர்களே, இது உங்களுக்கான இறுதி சிந்தனை. இன்னைக்கு நாம விவாதித்தத சற்று எண்ணி பாருங்கள். சொல்லுங்க. உளவுத்துறையும் ராணுவமும் சேர்ந்து அல்காரிதம்கள் மூலமா டிராஃபிக் கேமராக்களை பயன்படுத்தி ஈரானில் உள்ள அரசியல் தலைவர்களை வீழ்த்துறாங்க. அதே நேரம் இங்கே நம்ம ஊர்ல அதே டெக்னாலஜியையும் யூடியூப் அல்காரிதம்களையும் பயன்படுத்தி அரசியல் தலைவர்கள் கோடிக்கணக்கான மக்களை நேரடியாக சென்றடைந்து தங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறாங்க. அதாவது டெக்னாலஜி அப்படிங்கிறது எல்லையில நடக்கிற போரை மட்டும் தீர்மானிக்கல. எக்ஸாக்ட்லி. நம் கைகளில் உள்ள செல்போன்கள் மூலமா, அல்காரிதம்கள் மூலமா நமது அரசியலையும் நமது சமூகத்தின் சட்டம் ஒழுங்கையும் சேர்த்தே அது தீர்மானிக்குது. உண்மைதான். ஒரு பக்கம் நான்குநேரி சம்பவம் மாதிரியான மனித வன்மங்கள் மற்றும் அமைப்பு ரீதியான தோல்விகள், மறுபக்கம் இயந்திரத்தன்மையான அல்காரிதம் தாக்குதல்கள் மற்றும் டிஜிட்டல் அரசியல். மனித உணர்வுகளையும் இந்த இயந்திர அல்காரிதம்களையும் நாம எப்படி சமநிலைப்படுத்த போறோம்? இது நாம ஒவ்வொருவரும் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. ரொம்பவே அருமையான, சிந்திக்க வைக்கிற கேள்வி. நேயர்களே, இந்த புதிய கோணத்துல சிந்தித்து பாருங்க. இன்றைய இந்த ஆழமான தகவல் பயணம் உங்களுக்கு பல புதிய பார்வைகளை தந்திருக்கோம் நாங்க உறுதியா நம்புறோம். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை இனிமேல் வேறொரு ஆழமான பார்வையில நீங்க பார்ப்பீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, சிந்திக்க வைக்கும் தகவல் பயணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.